11/4/2024 காருண்யா ப்ளஸ் 517 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி கணிப்பை பார்க்கலாம். சரிங்களா? நேற்று பாருங்கள், 10ஆம் தேதி 50/50/091 உண்டான ஒரு கணிப்பை என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல் போர்டு 90 மெயின் டார்கெட் சொல்லியே கொடுத்துருந்தேன். 90 மெயின் டார்கெட் சொல்லியே கொடுத்துருந்தேன். இந்த 9 ஆனது பாருங்கள் ஏ போர்டில் பக்காவாக பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏ போர்டில் பக்காவாக பாஸ் ஆகிருக்கு. நேற்று ஆல் போர்டு நம்மளுக்கு டெய்லி வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? 9 பக்காவாக ஏ போர்டில் வந்துருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்துருக்கோம். நம்ம இந்த போர்டிலே 3 டிஜிட்டல் கூட வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். பாருங்கள், வெளியில் இந்த 8 எங்கேயாவது வரந்தால் வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 8 சி போர்டில் வந்து உட்காந்துருக்குது. சரிங்களா? சி போர்டு 8. 9 நம்ம பி போர்டு கொடுத்துருக்கோம். ஆனால் ஏ போர்டில் 9. 4 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். 4 பி போர்டில் வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு 948. சரிங்களா? இதிலே பாருங்கள், ஒரு 3 டிஜிட்டல் பக்காவாக வந்துருச்சு. போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி போர்டு சேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் 948 ரிசல்ட்டு வந்திருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி பக்காவாக 948ன்னு வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பாருங்கள். கொடுக்கும்போதே சொல்லியே தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கே தெரியும். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். இது மேலே கொடுத்துருக்க நம்பர் ஏபிபிசி ஏசி. ஏபிஏசிக்கு மெயினாக வரும், மிஸ் ஆனால் பிசிக்கு வரும்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். இந்த பாருங்கள், 84ங்கிறது வந்திருக்குது. ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் ஒரு செட்டு வச்சிங்கன்னா 81ன்னு கொடுத்தா 18ன்னு வைங்க, 45ன்னு வச்சா 54ன்னு வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். 84ன்னு வச்சா ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், 48ன்னு இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? பிசிக்கு இன்றைக்கி 48 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏன்னா எல்லா நம்பரையும் உள்ளே கொண்டு வந்து நிறைய கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் வர்ற நம்பர் இதுக்கு இப்படி தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் அது சேஞ்ச் ஆகி வரலாம், ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். அது ரொட்டேட் பண்ணி தான் வந்திருக்குது. சரிங்களா? இதே ஏபியில் ஏசிலே வந்தால் இதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிலன்னு வரும்போது ரொட்டேட் ஆகிடும். அது எப்போவுமே சரியே ஒரு செட்டு வச்சோம்னா ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ரொட்டேட் இருக்குது. நமக்கு பிசி 48 வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? இந்த 48 வின்னிங் வந்திருக்குது. ஆனால் 84 நான் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. 84 திருப்பி வைங்கன்னு தான் சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். நேற்று 48ன்னு ஒரு செட்டு வைங்கன்னு தான் சொல்லி நேற்று வீடியோ கூட பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏபி ஏசி மெயினாக வரும், மிஸ் ஆனால் பிசிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க நம்பர்கள் அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி பிசிக்கு 48 வந்திருக்குது. ஓகேங்களா? அடுத்த 3 டிஜிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 8, 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அது செட் ஆகலை. நாளையிலேருந்து ஒரு 3 டிஜிட்டல் நல்ல ஒரு பக்காவாக எடுப்பேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா பாருங்கள், ஆல் போர்டில் நேற்றுக்கு வின்னிங் தான். சரிங்களா? இந்த நேரத்து வின்னிங் தான். இப்படி நம்ம அதுக்கு முந்தின நாள் வின்னிங் தான் கொடுத்துருக்குறோம். டேட்டுக்கு வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரியும். டெய்லி வின்னிங் 2 டிஜிட்டல் இந்த ஆல் போர்டு கொடுக்குறது நம்ம பக்காவாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆல் போர்டு கொடுக்குறதும் சரி, 2 டிஜிட்டலும் நம்ம நல்ல ஒரு வின்னிங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கெஸ்ஸிங்கில் டெய்லி வின்னிங் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நாள் அனைக்கும் அடி சுரக்கிறங்கிற மாதிரி ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து 2-3 நாளைக்கு தொடர்ந்து வின்னிங் வரும். பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரிங்களா? அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு, நான் வீடியோ போட்ட உடனே. சரிங்களா? வெள்ளைக்கான ஆளில் போட்டு வைங்க. சரிங்களா? அடுத்து 11ஆம் தேதிக்குள்ளது பாருங்கள், காருண்யா ப்ளஸ் 517க்கு உண்டான ட்ராப்பில் நம்ம கணிப்பு என்னென்னா, ஆல் போர்டில் 3, 4. சரிங்களா? உள்ளே வைக்காமல் ஓட்டுருக்கேன். 34 கிடையாது, 3, 4. சரிங்களா? ஆல் போர்டுக்கு 3, 4 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மெயின் டார்கெட் இதான் 3, 4 நம்ம கொடுத்துருக்குறோம். சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறோம். சப்போஸ் இந்த 6 உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு விளையாடுங்க. சரிங்களா? அதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இந்த போர்டுக்குள்ளே ஒரு 3 டிஜிட்டல் பக்காவாக வின்னிங் வரும். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் கணிப்பில் வரும்போது அது பாக்ஸாக போட்டாலும் சரி, 3 டிஜிட்டல் செட் பண்ணிக்கலாம், 2 டிஜிட்டல் செட் பண்ணிக்கலாம். ஆனால் வரக்கூடிய நம்பர் நான் தர்றேன். சரிங்களா? என்னுடைய கணிப்பில் வர நம்பர் தர்றேன். எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா? பாருங்கள், என்னுடைய கெஸ்ஸிங் இப்படி எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏ போர்டு 4, 6, பி போர்டு 7, 3, சி போர்டு 4, 9. சப்போர்ட்டுக்கு வெளியில் 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 எதுலையாவது உள்ளே வருதா பாருங்கள். வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வந்தால் வச்சு விளையாடுங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். சேனலில் கொஞ்சம் தள்ளி பார்க்காம முழுசாக பாருங்கள். ஏன்னா தள்ளி பார்த்தா சொல்கிறது புரியாது.
அதனால் முழுசாக கேளுங்க. ஒரு வீடியோ பார்த்தா முழுசாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த நம்பரு கேரளாவுக்கு ஆன்லைனில் டிக்கெட் போடுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் இது ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குறோம். இந்த நம்பர் வந்துட்டு நம்பிக்கையாக போடலாம், நம்பி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் வந்தோடனே வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருவாங்க, பயப்படாமல் போடலாம். இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, 86 10 57 51 49. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட பேசிக்கிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் பார்க்கலாம். பாருங்கள் நண்பா, 2 டிஜிட்டல் மேலே இருக்க 5 நம்பர் மெயின் டார்கெட். நான் கொடுத்துருக்க நம்பர் மெயின் டார்கெட் மேலே இருக்க 5 நம்பர். சரிங்களா? இது ஏபிபிசி ஏசிக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் நம்ம போடுறது இந்த கெஸ்ஸிங்கில் ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் ஆனால் பிசிக்கு வரும். சரிங்களா? வீடியோ முழுசாக கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. 64 74 94 93 44 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அப்புறம் பாருங்கள் 99 59 34. ஆனால் மெயின் டார்கெட் இதுதான். சப்போஸ் இது மிஸ் ஆனால் இந்த 3 நம்பரில் ஏதாவது வரலாம். பாருங்கள், 64ன்னு ஒரு செட்டு வச்சிங்கன்னா 46ன்னு ஒரு செட்டு வைங்க. சரியா? 74ன்னு ஒன்று வச்சிங்கன்னா 47ன்னு ஒரு செட்டு வைங்க. 93ன்னு வச்சா 39, 94ன்னு வச்சா 49. சரிங்களா? ஏபிபிசி ஏசி எதில் வேணாலும் வரலாம். ஆனால் மெயின் டார்கெட் ஏபிஏசி தான் என்னுடைய கணக்கு. மிஸ் ஆனால் பிசிக்கு வரும். சரிங்களா? ஆனால் வைக்கும் போது நான் சொல்கிறத ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? அப்போ தான் வின்னிங் வாங்க முடியும். சரிங்களா? நீங்கள் 64 64 மட்டும் வைக்காதீங்க, 46ன்னு ஒன்று வைங்க. அப்போ தான் கண்டிப்பாக வின்னிங் வரும் உங்களுக்கு. அப்போ தான் உங்கள் காசுக்கு விரயம் வராமல் நீங்கள் வின் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்லியே கொடுக்குறேன். சரிங்களா? வைங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3 டிஜிட்டல் பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் மெயினாக வந்து பாக்ஸில் தான் வந்து உட்காரும். ஏதோ பிசியாவது பாஸ் ஆகும். அதனால் நம்ம ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த 8 தான் நமக்கு மெயின் டார்கெட்டு. சப்போஸ் நாளைக்கு ட்ரிபிள்னு வந்துச்சுன்னா 999 அடிக்கலாம், இந்த 444 அடிக்கலாம், 449ங்கிற மாதிரி வருது. சரிங்களா? அதனால் நான் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பர். உங்கள் கணிப்பில் வந்தால் இதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்காக நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் 3 டிஜிட்டல்லாம். சரியா? 2 டிஜிட்டல் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வருங்கிறத நம்பி கொடுக்குறேன். 3 டிஜிட்டல் எப்படினாலும் மிஸ் ஆகும், சில நேரம் பாக்ஸுக்கு தான் வரும். அதனால் நான் ஒரு 8 நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்து ஒரு போர்டு 2 போர்டு, ஒரு செட்டோ 2 செட்டோ ஏதோ வேணால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய கணிப்பு நம்பரை கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு நாளைக்கு கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதில் என்னுடைய கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒத்து போனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோ போட்டோன்னே. சரிங்களா? நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்து வின்னிங் வாங்கின நண்பர்கள் அனைத்தும் இருக்கும் எனது வாழ்த்துக்கள். டெய்லி வின்னிங் இருக்குது நம்ம கெஸ்ஸிங்கில். சரிங்களா? அதனால் கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.